பிள்ளையாரப்பா, இந்த உலகத்தில் நல்லவங்க மட்டும்தான் இருக்கணும். அதுக்குள்ள ஏன் வச்ச? அந்த பொருளோட மதிப்பு தெரியுமா உனக்கு? அது மதிப்பு தெரியும், அதனாலதான் அதுக்குள்ள வச்சேன். டேய் கையில விடுறா. இந்த டைம்ல சாமி கூட கூட்டம் தான். ஏய் என்னையா? கண்ணாடி பிள்ளையாரையும் எலிச்சப்பரத்தையும் செய்ய சொல்லி 2 பேர்கிட்ட தனித்தனியா ஆர்டர் கொடுத்தேன். எதுக்கு? இன்கம் டேக்ஸ் ரேடுக்கு பயந்து 10-20 நாள் பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவைப்பட்டுச்சு. மீன்பிடி திருவிழா நாள் நடந்துட்டு இருக்கிற 2 கிராமத்து பிரச்சனைய எனக்கு சாதகமாக்கிக்க கண்ணாடியில் விநாயகர் செய்ய சொல்லி ஐடியாவை கொடுத்து பணமும் கொடுத்தேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், ஊர்க்காரைக்கு முன்னாடி பிள்ளையார் சேர்த்து அன்னைக்கு புது படம் மாதிரி ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். அதன்படி கண்ணாடியில பிள்ளையார் சிலை செஞ்சான். நான் கோல்டு எல்லாம் சாக்கு மூட்டைக்குள்ள வச்சு பிள்ளையாருக்குள்ள வைக்கும்போது பார்த்துட்டான். புள்ளியார் ஏதோ வெயிட்டா பொருளுக்கும் போலக்கியா? என்ன கத்துற? பக்கத்துல போலீஸ் இருக்கு, நீயே மாட்டி விட்டுற போல. மேல சொல்லு. சந்தேகப்படாம இருக்கிறதுக்கு ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டேன். எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதாகவும் பரிகார பொருளை பிள்ளையாருக்குள்ள வச்சு கரைக்கிறதுக்காகவும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார்பட்டி உண்டியல்ல இந்த சாவியை போட்டா பரிகாரம் பூர்த்தி ஆகும்னு நான் சொன்னதை நம்பினான். இந்த சாவி காண்டிதான் ஏன் திவ்யாவை கடத்திருக்கேன்? பிள்ளையார செஞ்சது உள்ளூர்காரன், சப்பரத்தை செஞ்சது மும்பைக்காரன். பக்கா சேஃப்.